பெற்ற சாம்பியன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதற்கிட்டும் தம்பி, என்ன வேஷம் இது? இது உடேன்ற ஒரு சாப்பிடுற பொருள். ஏதோ ஒண்ணு, நான் இப்ப ட்ரைனிங்ல இருக்கேன், என்ன தொல்லை பண்ணாம இங்க போ. அங்கிள், நான் பாக்குறதுக்கு நிஜமான உடேன் மாதிரி இருக்கேனா? ருசியா இருப்பேனா? சத்தியமே இல்ல, ரொம்ப ருசியா தான் இருப்ப. அள்ளி அள்ளி சாப்பிடலாம் போல இருக்கு. என்ன விளையாடியா? பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. கொஞ்சம் சிரிச்சிருக்கணும். விளையாட்டு பையனா இருக்கியே, என் முகத்தை பார்த்தமா கூட நான் யாருன்னு தெரியல. என் முகத்தை நீ டிவில அடிக்கடி பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நீங்க ரொம்ப பிரபலம்னு சொல்ல வரீங்களாங்க? ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்களேன். கண்டிப்பா, எங்க போணும்? சரி, இந்த பக்கம் நான் மறக்க முடியாத மாதிரி எழுதுங்க. ஓ, இங்க எழுதணுமா? எழுதிட்டா போச்சு. என்ன எழுதணும்னு சொல்லு. என்கிட்ட வா, விளையாடுற. நான் யாரு தெரியுமா? உலகத்திலே தலை சிறந்த 4வது பாக்ஸர். என்னோட பேரு உசிடாகா ஜோயிஷி. நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். அப்படியாங்க? இத நீங்க முதல்லயே புரியுற மாதிரி சொல்லிருக்கணும். புரியுற மாதிரி நீ எங்க சொல்ல விட்ட? இல்ல, இவகிட்ட கோவப்பட்டு நம்ம கவனம் சிதற கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. உன்னால முடிஞ்சா அங்க வந்து திறமைய பாரு. இப்படி தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தா நீங்க எப்படி சாம்பியன் ஆகுறது? கையை இந்த மாதிரி வச்சுக்கணும், அப்புறமா இப்படி திறக்கணும். ஒன்ஸ் மோர் அப்படிதான். சூப்பர் பண்ணுங்க, விடாம பண்ணிட்டே இருங்க. பரவாயில்லையே, இது கூட நல்ல ஜாலியா தான் இருக்கு. என்ன குழப்ப பார்க்காத. கோவப்படாதீங்க, பயிற்சி முடிஞ்சு போச்சு. இதே வேகத்துல போனா நிச்சயமா சாம்பியன் பட்டம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அங்கிள். ஓகே, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். அத நீ சொல்லக்கூடாது. நான் இங்க பஞ்ச் பிராக்டிஸ்க்காக வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்காக இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பஞ்ச் விடுவீங்களா? அவர்கிட்ட நீங்க மோதுறீங்களா? என்னமோ பஞ்சு விடுவேன் பெரிய வீரர்னு சொன்னீங்க, இப்ப யோசிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஏமாத்த பாத்தீங்களா? போறவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்க விட்டுருவான் போல இருக்கு. சரி, சின்ன பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு கத்து கொடுங்களேன். உன்னை கெஞ்சி கேக்குறேன் தம்பி, தயவு செஞ்சு எது போயிடு. என்னால போராட முடியாது. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சொன்னாலும் நீ போறது இல்ல. சரி, எங்கயாவது ஓரமா நின்னு பாருன்னு. ஓகே, நான் எங்கயாவது தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறேன். சும்மா வேடிக்கை பார்த்தா போதும். எதுக்காக இப்படி குழந்தை மாதிரி மாறு வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிற? ஆஹா, சூப்பர் இந்த காஸ்டியூம். இல்ல இவங்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது. இல்லனா பாக்ஸிங்ல நம்முடைய கனவு நிறைவேறாம போயிடுமே. நடக்க போற மேட்ச பத்தி யோசிக்கணும். இந்த தடவை நான் தோத்து போயிடக்கூடாது. அந்த மேட்சுக்கு நான் தயாரா தான் போயிருந்தேன். ஆனா வயிற்று வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரமா பார்த்து என்ன சாச்சிட்டாங்க. ஆனா இந்த தடவை அப்படி நடக்க கூடாது. என்னோட கவனம் சிதறவே கூடாது. என்னது இது திடீர்னு ரொம்ப கனமாகுது? ஏய் தம்பி, என் மேல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? புக் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். அட பெஞ்ச் மேல போய் உட்கார்ந்து படிப்போ. உன்கிட்ட இப்படி போராட்டத்தை விட நான் பயிற்சியில தான் கவனமா இருக்கணும். அப்பதான் என்னால அவனை தோற்கடிக்க முடியும். யார சொல்றீங்க? வேற யாரு? எல்லாம் என்னுடைய ஆப்போனன்ட்டான அந்த சாம்பியன் ஹோசே மெட்டபாலிக்க பத்தி தான் சொல்றேன். ஹோசேவா? அந்த பேர்ல எனக்கு யாரையாவது தெரியுமா? உனக்கு அந்த ஹோசேவோட சக்தியை பத்தி தெரியாது தம்பி. அதுலயே அவனோட ஃப்ளையிங் ஃபிஷ் பஞ்ச் இருக்கே, அது சும்மா நச்சுன்னு இருக்கும். நாம எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஒரு நொடி கவனம் சதனாலும் நம்ம கதை அவ்வளவுதான். அவர் என்ன அந்த அளவுக்கு திறமைசாலியா? இதுக்காகவே நான் அவரை போய் பார்க்கணும் போல இருக்கே. என்ன உளர்ற? நீ போய் அவரை பாத்தினா கோவத்துல உன்னை பறக்க விட்டுருவாரு. பரவாயில்ல, அவரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பிங்கிலி டான்ஸ் ஆடி நான் சமாளிச்சிருவேன். இவனோட மூமெண்டே ஒரு சைஸா இருக்கே. இதே நம்ம மேட்ச்ல ட்ரை பண்ணா எப்படி இருக்கும்? ஏய் தம்பி, இத எனக்கு கத்து கொடுக்கறியா? ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காம இருப்பேனா? கொஞ்சம் இருங்க, அதுக்கு தேவையானதெல்லாம் நான் தயார் பண்றேன். அவ்வளவுதான். கொஞ்சம் தம்பி, இத குச்சியா இதோட கீழ் பக்கத்துல இருந்து மேல சொருகி இருக்கியா? ஆமாங்க, கரெக்ட் தான். அப்படி இருந்தும் எப்படி அது உன்னை குத்தாம இருந்துச்சு? இதுதான் உங்க எதிரியுடைய தலை. இது உங்க முகத்துக்கு நேரா வந்து தாக்க முயற்சி பண்ண போகுது. இத நீங்க சமாளிக்கணும். இத விளக்கம்லாம் எனக்கு தேவையில்ல. சமாளிங்க. பாத்தீங்களா, என்ன மாதிரியே நீங்க மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சீக்கிரம் கத்துக்கிட்டாதானே சீக்கிரமா ஜெயிக்க முடியும். சரி, இன்னும் வேகமா பண்ணு. அப்படிதான். என்ன ஆச்சு தம்பி? ஏன் வேகம் இப்படி குறையுது? சமாளிங்க. பத்தாது ஆகட்டும். என்னால முடியலங்க, ரொம்ப களைப்பா இருக்கு. உனக்கு ஒண்ணாகலையே செல்லக்குட்டி? அடி எதுவும் பண்ணலையே? வலிக்குதா? என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? அசந்த நேரமா பார்த்து இப்படி சாச்சு புட்டானே. அட, இந்த பையன் எங்க போனா? எங்கேயோ போட்டும். இவன் தொல்லை இல்லாம இப்பவாவது நம்ம நிம்மதியா பிராக்டிஸ் பண்ணலாம். என்னது? என்னது நீதானா? என்னப்பா சொல்லிட்டு வரக்கூடாது. என்ன விளையாடுறீங்களா? இது இவ்வளவு சாதாரணமான விஷயமா நினைச்சிட்டீங்க? உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து என் கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, முடியல. வாய மூடு. உங்க வயித்துக்குள்ள இடிமின்னல் சத்தமா கேக்குது. அதை ஏன்பா கேக்குறேன்? நான் பயப்பட ஆரம்பிச்சாலே இப்படிதான். என் வயித்துல கடா முன்னாடி ஏதாவது சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஹோசை கூட மோதி நான் இந்த போட்டியில தோத்தாலும் கூட பரவாயில்ல. நிச்சயமா நான் இங்க கவலைப்பட்டு இருக்கேன். இவன் ஜாலியா விளையாடிட்டு இருக்கானே. அதேதான், இப்படி இவன் காத்துல பறக்கிற மாதிரி நானும் பறந்தா ரொம்ப கரெக்டா இருக்கும். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இதோ ஃபைனல் ரவுண்டுக்கான பெல் அடிச்சாச்சு. ஒரு பக்கம் சாம்பியனான ஹோசே இருக்காரு. அவரை எதிர்த்து போட்டியிடுறது ஜோயிஷி. அவர் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நிஜமாவா? ஆனா அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. நடுங்கிட்டு இருக்காரு. போன போட்டியிலேயே இப்படிதான் பதட்டமா இருந்தாரு. பதட்டப்பட்டா தோல்வி நிச்சயமாயிடுமே. ஆமா, அச்சோ, அங்க பாருங்க, அவர் கார்னர்ல பிளாக் ஆயிட்டாரு. தரமாரியா தாக்கப்படுறாரு.
சீக்கிரம் போட்டியை முடிச்சிரு. ஓகே, இதோ வருது பார் என்னோட ஃப்ளையிங் ஃபிஷ் பஞ்ச். இதான் சரியான சந்தர்ப்பம். இதோ வருது பார். Cross punch. தாங்கவே முடியல. ஹோசே வீழ்த்தப்பட்டாரு. என்ன ஆச்சரியம், நடுக்கோட்டத்தில் இருந்த இவரு திடீர்னு தாவி தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அவருடைய தாவல் பார்க்கறதுக்கு ஒரு தவளை தாவனா மாதிரியே இருந்தது. நேர்த்தியான தாவலோட அருமையான குத்தும் விட்டாரு. 9 10 ஹோசே எந்திரிக்கவே இல்ல. இனிமே சாம்பியன் ஜோய்ஷி தான். வெற்றி. ஏய், குட்டி பையா, என்னோட இந்த வெற்றிக்கு காரணமே நீதான். இப்போ இந்த மேட்சை பாத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே ரொம்ப சூப்பருங்க. நம்ம ஆக்ஷன் காமன் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்ல. எனக்கு பிடிச்ச பாக்ஸிங் மேட்சை